எனக்கு எல்லாமே நீங்கள் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை இந்தியாவின் தன்னிகரற்ற மாநிலமாகவும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் முதன்மை மாநிலமாகவும் உருவாக்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தின் கடைக்கோடியில வாழும் ஏழை எளிய மக்களும் பயன்பெற வகையில எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. இன்னும் சொல்ல போனா எவராலும் சிந்திச்சு கூட பார்க்க முடியாத வகையிலான புதிய மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துறதை கண்டு அரசியலாளர்கள் மட்டுமில்லாம பொருளாதார நிபுணர்களும் விவசாய விஞ்ஞானிகளும் அறிவியல் அறிஞர்களும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே போய் பாராட்டியிருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தீர்க்க தரிசன திட்டங்கள் கிராமங்கள் பொருளாதார ரீதியா உயர வேண்டும் என்ற நோக்கத்துல மேற்கொண்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள், பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், சிறுபான்மையினர், விவசாயிகள், மீனவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரின் நலனுக்காகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில அமைக்கப்பட்டதுதான் முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் தொலைநோக்கு திட்டங்களையும் முன்னோடி திட்டங்களையும் இந்தியாவோட பிற மாநிலங்கள் மட்டுமில்லாம அயல் நாடுகளும் பின்பற்றி வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களோட பொற்கால ஆட்சியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விவசாயிகளோட நலன்ல மிகுந்த அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டிருக்கிறதால டெல்டா மாவட்டங்கள்ல 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இது தொடர்பா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில வெளியிட்ட அறிவிப்பு, அறிக்கை உள்ளிட்ட விவரங்களை மக்கள் நீங்கள் அறிந்து கொள்ற வகையில உருவாக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிதான் இன்றைய முதலமைச்சர் நேரம். தமிழகத்தோட மிகப்பெரிய அணையான மேட்டூர் அணையோட வரலாறு, இதனால பயனடையும் விளைநிலங்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவேரி டெல்டா விவசாயிகளோட நலன்ல அக்கறை கொண்டு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் ஆகியவை குறித்த குறுந்தொகுப்பை இப்ப பார்க்கலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் வள்ளுவ வாக்கின்படி விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்புகள் என்பதால் வேளாண் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2ஆம் பசுமை புரட்சி மூலம் தமிழகத்தை பசுமை மாநிலமாகவும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவும் மாற்றியிருக்கிறார். காவேரி டெல்டா பகுதியில் உள்ள விளைநிலங்களில் நெல் சாகுபடி மேற்கொள்ள அவசியமான மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் உள்ளது. இம்மாவட்டத்தில் உள்ள மேட்டூரில் காவேரி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த அணையை ஸ்டான்லி என்ற பொறியாளர் கட்டியதால் அவரது பெயரால் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அணை தமிழகத்தின் மிகப்பெரிய அணையாக விளங்குகிறது. 1923ஆம் ஆண்டு திருவாங்கூர் சமஸ்தானத்தின் திவான் பகதூர் சர்சிபி ராமசாமி ஐயரிடம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகள் புயல் மற்றும் வெள்ள சேதத்தினால் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்க அணை கட்ட வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர். இதன்படி மேட்டூரில் 1924இல் இங்கிலாந்தைச் சேர்ந்த சென்னையில் வசித்து வந்த ஸ்டான்லி என்ற பொறியாளரின் தலைமையின் கீழ் அணை கட்டும் பணி தொடங்கியது. மேட்டூர் அணை கட்டும் பணியில் 9 ஆண்டு காலம் 10,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டனர். மேட்டூர் நீர்த்தேக்கம் 1934ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட போது ஆசியாவிலேயே மிக உயரமானதும் உலகிலேயே மிக பெரியதுமான ஏரியாக விளங்கியது. 120 அடி உயரமுடைய மேட்டூர் அணையின் மொத்த நீளம் 1700 மீட்டர்களாகும். இதன் கொள்ளளவு 93.4 TMC-ஆக உள்ளது. 1 TMC என்பது 100 கோடி கன அடியாகும். 3வது முறையாக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் போதுமானதாக இருந்ததால் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி வழக்கமாக அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னதாக ஜூன் 6ஆம் தேதியே அணையை திறக்க உத்தரவிட்டார். இது சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாகும்.
இதனால் 1.367 லட்சம் ஹெக்டேரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இது இயல்பு பரப்பளவை காட்டிலும் அதிகமாகும். 2012-2013 ஆண்டில் தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர், திருச்சி மாவட்ட டெல்டா விவசாயிகளுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரிய தருணத்தில் அறிவித்த 12 மணி நேர மும்முனை மின்சாரத்தால் குறுவை சாகுபடியும் 137 கோடியே 98 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்ட சம்பா சிறப்பு தொகுப்பு திட்டத்தால் சம்பா நெல் சாகுபடியும் அதிக பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டது. சம்பா நெல் சாகுபடியை அதிக அளவு பரப்பில் மேற்கொள்ள விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு முக்கிய இடுபொருட்கள் வழங்கவும் சமுதாய நாற்றாங்கால் அமைக்கவும் 68 கோடியே 10 லட்சம் ரூபாயும், டீசல் மானியம், நீர் எடுத்துச் செல்லும் குழாய்கள் மற்றும் சிறிய வகை தெளிப்பான்கள் வழங்கவும், தாளடி நெற்பயிரை பாதுகாக்க பல்நோக்கு நீர் தெளிப்பான்களை கொண்டு பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்திலோட்ரோப்ஸ் தெளிக்கவும் 39 கோடியே 88 லட்சம் ரூபாயும், அனைத்து பகுதிகளையும் முழுமையாக பயிர் காப்பீடு செய்வதற்காக காப்பீடு கட்டணத்தில் விவசாயிகள் பங்கு தொகையை செலுத்துவதற்காக 30 கோடி ரூபாயும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிதி ஒதுக்கினார். குறைவான நீர் இருப்பு மற்றும் கர்நாடக மாநிலம் நீர் திறந்துவிடாத காரணத்தால் 2013-14 ஆண்டில் மேட்டூர் அணை சற்று காலதாமதமாக திறந்துவிடப்பட்டது. எனவே வடிமுனை குழாய்களின் அருகாமையில் உள்ள நிலத்தடி நீரை கொண்டு நெல் சாகுபடி மேற்கொள்ளவும், டெல்டா மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கவும் 12 மணி நேர மும்முனை மின்சாரம் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். மேலும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 2.40 லட்சம் ஏக்கர் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள், நுண்ணூட்ட உரக்கலவை, ஜிப்சம் மற்றும் நீர் ஆதாரங்களில் இருந்து நீர் கொண்டு செல்ல குழாய்கள் ஆகிய அனைத்தும் விவசாயிகளுக்கு விலையில்லா இடுபொருட்களாக 18 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி காவேரி டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து முன்கூட்டியே கடந்த 10ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்ற குறளின் பொருளை ஆய்ந்தறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2ஆம் பசுமை புரட்சி மூலம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாகவும் முன்னோடி மாநிலமாகவும் மாற்றியிருக்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீர்ப்பாசன கட்டமைப்புகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வராங்க. புதிய நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள், வாய்க்கால்கள், தடுப்பணைகள் அமைத்தல், நீர்வள ஆதாரங்கள கொள்திறனை பெருக்குதல், நதிகள் இணைப்பு, அணை புனரமைப்பு, அணைக்கட்டுகள், ஏரிகள், கால்வாய்கள், வழங்கு வாய்க்கால்களை சீரமைக்கும் பணிகளை குறித்து இப்போ விரிவா பார்க்கலாம். திருவள்ளூர், பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிதாக நீர்த்தேக்கங்களை அமைக்கும் பணிகள் 458 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் புதிதாக 3 அணைக்கட்டுகள் அமைக்கும் பணிகள் 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 1835.97 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்திற்குள் பாயும் ஆறுகளை இணைக்கும் திட்டப்பணிகளின் கீழ் 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் மாவட்டத்தில் பணிகள் நிறைவடைந்துள்ளது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 369 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணி செயலாக்கத்தில் உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் புதியதாக ஏரி அமைக்கும் பணி 14 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்துள்ளது. பெரம்பலூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 25 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக 2 ஏரிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் புதியதாக 3 கால்வாய்கள் அமைக்கும் பணிகள் 14 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்துள்ளன. இதன் மூலம் 1875.98 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கால்வாய் அமைக்கும் பணி முன்னேற்றத்தில் உள்ளது.
இதன் மூலம் 4246.91 ஏக்கர் பாசன நிலங்கள் பயனடையும். திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் புதிதாக 9 தடுப்பணைகள் மற்றும் 2 தடுப்புச் சுவர்கள் 39 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், 3 படுகை அணைகள் ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 32 கோடி 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 17,510 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி செய்யப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி மற்றும் வெண்ணாறு உபவடி நிலங்களில் 1335 செயற்கை முறை நீர்ச்செறிவூட்டு துளைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அணைகளின் பலம், பாதுகாப்பு மற்றும் இயக்க செயல்முறை ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் உலக வங்கி நிதியுதவியுடன் 111 அணைகளை புனரமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், தருமபுரி, தஞ்சாவூர், கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 339 அணைக்கட்டுகளை சீரமைக்கும் பணிகள் 181 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 27,837 ஏக்கர் பாசனம் உறுதி பெறும் வகையில் முடிவுற்றுள்ளன. மேலும் 68 அணைக்கட்டுகளில் பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 3,350 ஏரிகளை சீரமைக்கும் பணிகள் 885 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை 2,877 ஏரிகளில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்துள்ளன. 473 ஏரிகளில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 26 மாவட்டங்களில் கால்வாய்கள் மற்றும் வழங்கு வாய்க்கால்களை சீரமைக்கும் பணிகள் 337 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு 79,447 ஏக்கர் நிலங்களுக்கான பாசனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி, கரூர், அரியலூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 240 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7,492 ஏக்கர் நிலங்களுக்கான பாசனத்தை உறுதி செய்யும் வகையில் வெள்ளத்தடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடியை மேற்கொள்ள ஏதுவா மேட்டூர் அணையோட நீர் இருப்பையும் நீர் வரத்தையும் கருத்துல கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என சட்டப்பேரவையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம். உணவினை அளித்து நல்வளங்களை வழங்கி விவசாயிகளின் விடிவெள்ளியாக திகழும் காவேரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து காவேரி டெல்டா பாசனத்திற்கு நீர் இருப்பினை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ திறந்து விடப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 44.40 அடியாக இருந்ததாலும் தென்மேற்கு பருவமழை 5/6/2014 அன்று கர்நாடகா, கேரளா நீர்பிடிப்பு பகுதிகளில் துவங்கி பின்னர் குறைவடைந்ததாலும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைவாக இருந்ததாலும் மேட்டூர் அணையிலிருந்து காவேரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12 அன்று தண்ணீர் திறந்துவிட இயலவில்லை. தற்போது கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடகத்தில் உள்ள முக்கிய அணைகளான ஹாரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகியன முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து 6/8/2014 மாலை நிலவரப்படி 93.24 அடியாக, அதாவது 56.432 TMC அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு கணிசமான நீர் வந்து கொண்டிருக்கிறது. காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழை மேலும் நன்றாக இருக்கும் என்பதை எதிர்நோக்கியும் தற்போது மேட்டூர் அணையில் உள்ள நீரிருப்பை கருத்தில் கொண்டும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை இயல்பானதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டும் சுமார் 12 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக 15/8/2014 முதல்
பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் வீணாகாமல் காவேரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளில் உள்ள கிளை ஆறுகள் மற்றும் வாய்க்கால்கள் ஆகியவற்றிற்கு நீரை பகிர்ந்தளிக்கவும் ஏரிகளில் நீரை சேமிக்கவும் வழிவகை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகமாயிருப்பதால வரும் 15ஆம் தேதிக்கு பதிலா 10ஆம் தேதி முதற்கட்டமா வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும்னு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த அறிக்கையோட விவரத்தை இப்ப பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடியை மேற்கொள்ள ஏதுவாக மேட்டூர் அணையில் அப்போதிருந்த நீர் இருப்பையும் நீர் வரத்தினையும் கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து 15ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று கடந்த 7ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்ததை நினைவு கூர்ந்தார். கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து அதிக அளவில் நீர் வெளியேற்றப்பட்டதால் கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையில் சுமாராக 12.40 TMC அடிநீர் மேட்டூர் அணைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மேட்டூர் அணையில் கடந்த 9ஆம் தேதி காலை நிலவரப்படி நீரளவு 103.10 அடியாக இருந்தது. நீர்வரத்து வினாடிக்கு சுமார் 90,000 கன அடி என்ற அளவில் அப்போது வந்து கொண்டிருந்தது. மேலும் அணைக்கு இதே அளவு நீர் தொடர்ந்து வரக்கூடும் என்பதால் சூழ்நிலையை கருத்திற்கொண்டு காவேரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் 10ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி காவேரி டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து முன்கூட்டியே 10ஆம் தேதி மாலை வினாடிக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் நீர்மட்டத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சம்பா சாகுபடிக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் தீவிரமடைந்துள்ளன. காவேரி டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டப்பேரவையில அரசியல் கட்சி தலைவர்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சாங்க. பெய்யன பெய்யும் மழை என்று உழவன் நினைத்ததைப் போல கருணை மழையாய் அப்படிப்பட்ட கருணை மழையை விவசாயிகளின் பேரிலே பொழிவதற்கு இன்றைக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ற போது நான் அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வேளாண்மை தொழில், வேளாண்மை என்றாலே அது ஒரு பேராண்மை. அந்த பேராண்மை நிறைந்த பேரொழியாய் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த வேளாண்மை தொழிலுக்கு புத்துயிர் தருகிற ஒரு புனிதவதியாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏராளமான அறிவிப்புகளை இன்றைக்கு வேளாண்மை திட்டத்தில் வழங்கியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய இந்த அறிவிப்புகளை வாழ்த்தி தமிழகம் வேளாண்மை துறையில மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் தலை நிமிர்ந்த மாநிலமாய் அண்டை நாட்டுக்காரர் மட்டுமல்ல இந்த அகிலமே வியந்து பாராட்டுகிற ஒரு மாநிலமாய் உங்கள் தலைமையிலே அமையும் என்ற உணர்வோடு இந்த அறிவிப்புகளை வாழ்த்தி பாராட்டி அமைகிறேன். காவிரி டெல்டா விவசாயிகளினுடைய உரிமையை மீட்பதற்காக ஆற்று நீர் உரிமையை மீட்டெடுத்து இன்று காவிரி பெருக்கெடுத்து வந்து அன்னை தமிழகத்தில் இருக்கிற டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கரை பயன்படுத்துகிற லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு சம்பா சாகுபடிக்காக நீர் திறந்துவிடப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. அம்மா அவர்களுடைய இந்த அறிவிப்பையும் மிகுந்த பாராட்டி வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். மேட்டூர் தண்ணீர் திறந்துவிட்டு இந்த காவிரி டெல்டா பகுதி மக்களுக்கு தண்ணீரை தாரை வார்த்திருப்பது உண்மையிலேயே அந்த மக்கள், தஞ்சை திருச்சி மாவட்ட மக்கள் உண்மையிலேயே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் இந்திய நாட்டிற்கே உணவு கொடுக்கின்ற மக்கள் அதற்கு வித்திட்டிருப்பதில் நாங்கள் பெருமையோடு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம்.
விவசாயிகளோட நலனுக்காகவும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்து வர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடி பணிகள் மேற்கொள்வதற்கு ஏதுவா மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டதற்காக விவசாய சங்கத்தினர் முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகளுடைய நலன் கருதி டெல்டா பகுதி மக்களுடைய நலனையும் கருதி அறிவித்த தேதிக்கு முன்பாகவே 5 நாட்கள் முன்னதாக தண்ணீரை திறப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். டெல்டா பகுதி விவசாயிகளின் சார்பாகவும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுறோம். நாங்க தமிழக முதல்வருக்கு சேலம் மாவட்ட உழவர் மன்றத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புகிறோம். இது விவசாயிகள் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. தஞ்சாவூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் சுமார் ஒரு 12 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் உள்ள விவசாயிகள் பயனடைவார்கள். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் அதிகம் வசிக்கும் திருவாரூர், தஞ்சை மாவட்ட விவசாயிகளின் நலன் காக்க காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அரசியலில் வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க பாடுபடும் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு காவிரியின் காவல்துறையினருக்கு விவசாயிகள் சார்பாக திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சார்பாக கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தமிழகத்தோட உணவு உற்பத்தியை பெருக்கவும் தொடர்ந்து தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு விவசாயிகள் உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. தமிழக விவசாய தேவைகளுக்காக பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேட்டூர்ல தண்ணி திறந்ததுனால விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. தற்போது இப்ப இந்த தண்ணி வந்த உடனே விதையை தெளிச்சு நாத்தை பறிச்சு நட்டு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. காவேரி தண்ணியை பொறுத்தவரையில அம்மா முன்கூட்டியே ஒரு பொருத்தமான உத்தரவு பிறப்பித்து அதற்கு முன்கூட்டப்பட்ட தேதியிலே திறப்பதனால் விவசாய பணியை மேற்கொள்வதற்கும் கடமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் கிடைக்கிறதுனால உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைய உத்தரவிட்ட அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் 3,60,000 ஏக்கர் சம்பா பயிர் செய்வதற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மேலும் காவிரி டெல்டா மாவட்டத்திற்கு தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட தொகையில் திருவாரூர் மாவட்டத்திற்கு 9 கோடி ரூபாய் ஒதுக்கி தூர்வாரும் பணிகள் நடைபெற்றுள்ளது. அதன் பயனாக தண்ணீர் கடைமடை வரை சென்று அடைவதற்கு பேருதவியாக இருந்தது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். தமிழக விவசாயிகள் சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்கள் தமிழக விவசாயத்திற்காக சம்பா சாகுபடிக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் 1 லட்சம் ரூபாய் கடன் உதவி அளித்திருக்கிறார்கள். விவசாயம் இந்த வருடம் நல்ல முறையில் செய்து நாங்கள் நல்ல பயன்பெறுவோம் என்று தெரிவித்துள்ளோம். அம்மா அவர்களுக்கு நன்றி. குறுவை தொகுப்பு திட்டத்தினை அறிவித்த கடைமடை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு விவசாய சார்பாக கோடியான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு சம்பா சாகுபடி தண்ணீர் திறந்துவிட்டு கடைமடை வரை தண்ணீர் வருவதற்கு வழிவகுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீர்ப்பாசன கட்டமைப்புகளுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்கள், விவசாயிகளின் நலன்களுக்கான திட்டங்கள், சம்பா சாகுபடி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட விவரங்கள் ஆகியவற்றை விரிவா பார்த்தோம். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்களின் பிற நலத்திட்டங்களை குறித்து பார்க்கலாம். இந்தியாவோட முதன்மை மாநிலமா தமிழகத்தை உருவாக்கி இருக்கிற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களையும் முன்னோடி திட்டங்களையும் செயல்படுத்தி வர்றாங்க. மற்றொரு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.